வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சினிமா டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தாரா சாப்டர் 1 இப்போ ரீசெண்டாக அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காந்தாரா எப்படி ஆரம்பிக்கும்னா சிவாவோட பையன்கிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாப்டர் 1 அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி தான் அப்பா இங்கே தான் மறைஞ்சாரா அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரெய்லர் கட்டியே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புராண கதைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த புராண கதையில் ஒரு கல் பூமிக்கு வரதா மாதிரியும், அந்த கல்லை சிவன் தான் அமிச்சாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு டைலாக்லாம் கூட வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் அதர்மத்தின் வழி மனிதன் நடக்கிறானோ அப்போல்லாம் அதை நிலைநாட்ட சிவன் ஒரு கருங்கல்லை அனுப்புவார். அதுதான் இந்த காரணிகாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காரணிகாக்களில் எப்படி வழிபடுவாங்கன்னா உலிகா அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. இந்த கல்லோட ஆர்ஜின் என்னன்னா கைலாசத்தில் பார்வதி சிவன்கிட்ட ஒரு கல்லை கொடுக்கறதாகவும், அந்த கல்லை சிவன் தூக்கி எறிகிறதாகவும், அது பூமியில் விழுந்து அந்த கல்லை வழிபடுறதாகவும் இதோட ஆர்ஜின் இருக்குது. இந்த உலிகான்ற தெய்வம் அனதர் ஃபார்ம் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு தெய்வத்தை பற்றியும் சொல்லுவாங்க இதே காந்தாரா படத்தில், பஞ்சுருளி அப்படின்ற தெய்வம். இந்த பஞ்சுருளி தெய்வத்தோட ஆர்ஜின் என்னன்னா பார்வதி கைலாசத்தில் ஒரு பன்றியை வளர்க்குறதாகவும், அந்த பன்றி பெருசாகி அங்கே இருக்கிற பயிர்களெல்லாம் நாசம் செஞ்சு சிவனோட கோபத்துக்கு ஆளானதாகவும், அதை கொலை பண்ண வர்றதுக்கு சிவன் வந்ததாகவும், அப்போ பார்வதி அதை தடுத்து அந்த பன்றியை பூமிக்கு அமுச்சு விட்டு, அந்த பன்றி தான் இப்போ பஞ்சுருளி தெய்வமாக கர்நாடகாவில் இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கர்நாடகாவில் பஞ்சுருளி உலிகா இந்த 2 தெய்வமும் சின்னதாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததாகவும், இந்த 2 தெய்வத்துக்கும் லேண்டை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான கடமையாகவும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தாரா படமே லேண்டை பற்றி தான் இருக்குமே தவிர வேறு எதை பற்றியும் இருக்காது. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் கட்டில் கூட லேண்டில் விளையிறத 3ல் 1 பங்கு அரசருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதை இவங்க கொடுக்காம தனியாக வியாபாரம் பண்ணுற மாதிரியும் கூட காட்டுவாங்க. அதில் என்னென்ன விளையும்னா ஏலக்காய், மஞ்சள், அப்புறம் மிளகை ஒருத்தர் மோந்து பார்க்குற மாதிரி கூட இருக்கும். அதனால தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையே வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் லேண்ட் ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீண்டாமையை பற்றி காந்தாராவிலே காட்டியிருப்பாங்க. அந்த தேவாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே வீட்டை கழுவி விடுற மாதிரியும், யார்கிட்டையும் கை கொடுக்காத மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அரசர் என்ன சொல்லுவார், இங்கே தீட்டாயிருச்சு, இதை காந்தாரா ஆளுகளோட ரத்தத்தை வச்சு கழுவ போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே ஒரு குழந்தை எடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு வேம்புன்னு பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை அந்த குழந்தை அரச வம்சத்துலேருந்து கூட இருந்திருக்கலாம். ஹீரோ சிவா மலைவாழ் மக்கள் கூட வாழ்கிற மாதிரியும், அவர் அந்த அரச குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னன்னு இன்னும் சரியாக தெரியல, ஆனால் ருக்மணியாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள லவ் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. மேபி ருக்மணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் வந்த அப்டேட் என்னென்னா ருக்மணி ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். அப்புறம் ஒரு 2 ஷாட்டில் ஒரு நிழல் மட்டும் காட்டுற மாதிரி இருக்குது. அந்த நிழல் பார்க்க கிருஷ்ணர் உருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கிருஷ்ணரான்னு சரியாக தெரியல, அது இன்னும் ரிவீல் பண்ணல. இதே மாதிரி கல்கி படத்துலையும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், அது ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் அதை ரிவீல் பண்ணுறாங்களா என்னன்னு சரியாக இன்னும் தெரியல. காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அரசர் எனக்கு நிம்மதியே இல்லை, உங்கள் உலிகா தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போய் கேட்பார். அப்போ ஒருத்தவர் மேலே சாமி வந்துடும். அவரை மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஒருவேளை அவரோட முன்னோர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அவரோட கலரும் கண்ணு கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும், இவரோட கண்ணு கலரும் ப்ரௌன் கலரில் இருக்குது. தாடி வச்சா அவரை மாதிரியே தான் தெரியும். காந்தாரா படத்தில் சிவாவும் அவங்களோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே ஓடி ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு மறையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு குழிக்கு அடியில் சிவன் தோன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை அந்த இடம் கூட சிவன் இருந்து அந்த குழியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு பூமிக்கு ஒரு உயிர் வருதுன்னா, அந்த உயிரோட கடமை முடிஞ்சிருச்சுன்னா அந்த உயிர் பூமியை விட்டு போயிடும் அப்படின்ற கான்செப்டில் தான் காந்தாரா படமும் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தான் 2 பேரும் மறைஞ்சும் போயிருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த குழி தான் அந்த இடம்ன்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி காந்தாரா 1 விட காந்தாரா 2 மேக்கிங்லேயும் இன்னும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதுல ஷாட் என்னென்னா,
அந்த நெருப்புலேயே வந்து பஞ்சுரி தெய்வத்தோட சிலையை வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் காந்தாரா சாப்டர் 1 படத்தில் வந்து நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸு. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்